கர்த்தருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்தில் கூட தேவன் நம்மை இதுவரைக்கும் நம்மை காத்து வழிநடத்தி வருகிறார். இந்த நாளையும் கூட காணிச்சத நம்முடைய தேவாதி தேவனுக்கு கோடி நன்றி. ஒவ்வொரு நாள்களிலும் தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிறார். இந்த உலகத்தில் பொல்லாத உலகத்தில் அநேக போராட்டங்கள் நமக்கு உண்டு, வேதனைகள் உண்டு, வியாதிகள் எல்லாவற்றிலும் மத்தியிலும் தேவன் நம்மை இனிமையாய் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். அவருடைய நாமத்துக்கு கோடி நன்றி பலிகளை செலுத்த வேண்டும். என் அருமை என்னையும் கூட தேவன் இம்மட்டும் என்னை நலமாக நடத்தி வருகிறார். சில நேரங்களில் ஏதாவது ஒரு போராட்டம் வந்த மாதிரி இருக்கும். ஆனாலும் தேவன் அவர் என்னை கைவிடாதபடி அவர் செட்டையின் மறையில் வைத்து என்னை காத்து வழிநடத்தி வருகிறார். நேற்றைய தினத்தில் கூட நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது நல்லா தான் இருந்தேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லா தான் 8 மணி நேரம் நல்லா வேலை செய்யிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஸ்டேஷனில் போய் ஒரு பொருள் வாங்கிறதுக்காக நான் ஒரு கடைக்கு போயிடுச்சு. கொஞ்சம் நேரம் அது தெரிந்தவர்கள்னால அவங்ககிட்ட நின்று பேசிட்டு வீட்டுக்கு வர்றதுக்காண்டி வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஸ்டேஷனில் இருக்கும்போது எனக்கு அந்த பஜாரில் அப்படி நடந்து வரும்போது ஒரு பலவீனம், ஒரு மாதிரி அது எப்படி சொல்லணுன்னே தெரில, ஒரு பயம், ஒரு மாதிரி கீழே விழுந்துருவோமோங்கிற ஒரு தடுமாட்டம். அப்படியே ஒரு அது பிசாசு கொண்டு வர்றது தான், சத்துருவானவன் தான் அப்படி கொண்டு வருவான். ஆனால் தேவன் நம்மை அதுலேருந்து காக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்லணுன்னே தெரியல. அதாவது ஒரு இப்போவுமே எனக்கு மரணம் சம்பவிக்கிறோம், இந்த நொடியிலே என்னுடைய உயிர் போயிருங்கிற ஒரு எண்ணம் என் இருதயத்தில் வந்துட்டு. அது ஆனால் எந்த காலையில் வேலையில் காலைல டிஃபன் சாப்பிட்டேன், மத்தியானமும் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போயிருந்தேன் சாப்பிட்டேன். அங்கேயும் நல்லா கூட வேலை பார்க்கவங்களோட நல்லா சந்தோஷமாக நல்லா உற்சாகமாக வேலை செய்து தான் வீட்டுக்கு வந்துருந்தேன். அப்போ வந்துகிட்டு இருக்கும்போது உள்ளத்துக்குள்ளே ஒரு போராட்டமான சூழ்நிலை. ஒரு ஒரு மனிதனை சந்தித்தேன் ரோட்டில். அது மூக்கில் இந்த வழியாக தான், அந்த டியூப் வழியாக தான் ஆகாரம் போகுது. தொண்டையில் அவங்களுக்கு இந்த இதில் ஒரு ஓட்டை போட்டு அது மூலமாக ஆக்சிஜன் போயிருக்குன்னு நினைக்கேன். அந்த ஆள் இதில் ஒரு துணி மாதிரி போட்டு மறைச்சிருந்துச்சு. சும்மா ரோட்டு ஓரத்தில் நின்றார். நிற்கும்போது தேவன் என்னோடு பேசினார். இது நான் பெருமைக்காண்டிலாம் நான் சொல்லலை, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி நான் சொல்லுவேன். அப்பொழுது அந்த மனிதன் யாருன்றே எனக்கு தெரியாது, முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. அப்போ ஏசப்பா சொன்னாங்க, நீ போ அப்படின்ட்டு. என் மனசில் ஒரு உள்ளத்தில் நமக்கு ஒரு வார்த்தை வரும்ல, சில நேரங்களில் நமக்கு உள்ளத்தில் ஏதாவது ஒரு எண்ணம் வரும். அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இதயத்தில் வந்துச்சு. அப்போ அந்த ஆள்கிட்டவே நான் பார்த்துட்டு அந்த ஆளுக்கு நான் என்ன செய்தேன், யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன தெரியாத மனிதன் தான். அந்த ஆளுக்கு அந்த மூக்கில் டியூப்பு அது வழியாக தான் ஆகாரம் போகணும்னு நினைக்கேன். மெலிந்த திரைகமாக இருந்தார். இதில் தொண்டையில் அவங்களுக்கு ஆப்ரேஷன் ஆகி அதில் ஓட்டை போட்டிருக்கும் போல அதில் ஒரு துணி வச்சு மூடியிருந்தார். அதை தூக்கி பார்த்த உடனே அதில் நீராக வடியுது. அவர் தூக்கி காட்டினார். பேச முடியல, பேசுகிற திறன் போயிட்டு. எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலையில் பார்த்தோன்னே என்னுடைய கணவருடைய நினைவு தான் எனக்கு வந்துச்சு. ஏன்னா மருத்துவமனையில் அந்த கடைசி நேரத்தில் அவங்க அந்த சூழ்நிலையில் தான் ஆப்ரேஷன் ஆகி அந்த மூக்குழியாக தான் ஆகாரம் போச்சு. அது அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த எண்ணங்கள் எனக்கு வராமல் இருக்கணும் என்று நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப மண்டாடி ஜெபித்து அதுலேருந்து விடுதலை பெற்றேன். என்னமோ தெரில, நேற்று அந்த மனிதனை பார்த்த உடனே என் இருதயம் ரொம்ப பாரப்பட்டுச்சு. பார்த்த உடனே நான் என்ன செய்தேன், என்னையால் என்கிட்ட ஒரு காணிக்கை ஒரு கையில் கொடுத்தேன். அந்த ஆள் வாங்கவே மாட்டேன்னார். அவர் யாருன்னே அவர் இந்த பிச்சை எடுக்கிறவங்களாம் கிடையாது, சாதாரணமான மனிதன் ரோட்டில் நிற்கார். நான் கொடுத்தோன்னே வாங்கவே மாட்டேன்ட்டார். திருப்பி நான் சொன்னேன், நான் உங்கள் அம்மான்னு என்னை நினச்சிக்கோங்க, இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வாங்கிட்டு என் காலை தொட்டு கும்பிடுறதுக்கு வந்தார். நான் சொன்னேன், அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அவர் கையில் கொடுத்துட்டு அப்படியே திருப்பி வந்துட்டேன். இப்படி திருப்பி நான் கடைக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கக்காண்டி போனேன். அப்படி போயிட்டு திரும்பி வரும்போது எனக்கு ஆண்டவர், அவரை பற்றி நம்ம யார் என்ன காரணத்துக்காண்டி அவர்கிட்ட நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிற ஒன்றுமே சொல்லாமல் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் வந்துட்டோமே. திருப்பி போனேன், அதே இடத்துல தான் நின்றார். அப்போ அந்த ஆள்கிட்ட சொன்னேன், வீட்டுக்கு போகலையா பிள்ளைகள் எத்தினேன். அவருக்கு அந்த பேசும் திறனும் இல்லாமல் போயிட்டதுனால செய்கைனால சொன்னார், பையன் வருவான் இப்போ என்னை கூட்டிகிட்டு போகுது. யாரோ
அது பையனோ யாரோ தெரில, ஏதோ செய்கையில் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளை காக்கிறவர் அந்த வானத்தை பார்த்து அந்த தேவாதி தேவன் நம்முடைய ஏசப்பா மட்டும்தான் உங்களை காப்பார். வேறு யாரும் இந்த உலகத்தில் நம்மளை இப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் ஒருவர் தான் உங்களை காப்பார். நீங்கள் அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். மேலே இருக்கிற ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிற அவர் மாத்திரம் நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலை அவரோட காப்பார். அப்போ அந்த ஆள் சொன்னார், செய்கை மூலமாக எனக்கு இந்த கழுத்தை சுற்றி கட்டிகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு அப்படியே இந்த செய்கையினால சொன்னார். அதாவது அவரால் சொல்ல முடியல, அவ்வளோ ஒரு மன பாரத்தில் அவர் என்ன சூழ்நிலை இருக்கிறதில்ல. கர்த்தர் ஒருவர் தான் அறிவார். மனிதனான நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. அப்போ அந்த அவர்கிட்ட நான் சொன்னேன், மேலே இருக்கவங்க அந்த அவர்கிட்ட மட்டும் எனக்கு நான் அதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடிஞ்சது. நான் சொல்லிவிட்டு அந்த இடைக்கு கவலைப்படக்கூடாது, உங்களுக்கு நல்லாயிரும், நான் உங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணுதேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். வந்துட்டு அந்த கடையில் போய், அந்த துணி கடையில் போய் ஒரு பொருள் வாங்கிறதுக்காக போயிட்டு அங்கேயும் நல்லா பழக்கமானவங்க தான். நல்லா பேசிட்டு அவங்கள்டலாம் பேசிட்டு வீடு திரும்பி வருகின்ற நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு மனபாரம், ஒருவேளை பனை நினைவுகள் வந்துட்டா, அல்லாட்ட சத்துருவானவன் தான் நான் ஆண்டோடைய ஊழியத்தை நான் இப்படி ஆண்டோட பற்றி சொன்னதுனால எனக்கு இப்படி ஒரு போராட்டம் கொண்டு வந்தேன்னா என்னென்னு அறியலை. கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் இதை அறிந்திருக்கிறார். நம்ம மண்ணானவர்கள், நமக்கு அந்த அறிவு நமக்கு கிடையாது. கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் நம்மை காண்கின்ற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை கண்ணோக்கமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் இல்லை. நடந்து வரும்போது என் கால்கள்லாம் பின்னுது, பயம் வருது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மரணம் இப்போவுமே சம்பவிக்கும் போல் ஒரு மாதிரி அந்த நினைவுகள் வருது. அப்பொழுது நான் தேவன்கிட்ட சொல்கிறேன், முதிர் வரைக்கும் என்னை நீர் வைத்திருப்பீர், நம்முடைய ஊழியத்தை செய்யணும் ஏசப்பா. அதுக்கப்புறம் நீர் என்னை ஒருபோதும் இந்த வழியில் என்னை மரணத்துக்கு ஒப்புவிக்க மாட்டீர். இந்த வழி பாதையில் என்னை ஒருபோதும் நீர் அந்தளவுக்கு என்னை விட மாட்டீர் தேவனே. நான் விசுவாசிக்கிறேனப்பா. ஒருபோதும் என்னை கைவிடாத தேவன் நீர் ஒருவர் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் உண்மையை விட்டால் எனக்கு வேறு வழி கிடையாது. மேலே வானத்தை பார்த்து நான் சொன்னேன். சொல்லிவிட்டு என்னுடைய மிருகத்தை இசப்பா காயப்பட்டீங்க, என்னுடைய அக்கிரமணத்தை நீங்கள் நொறுக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வசனத்தை இந்த காயத்தின் தழும்புகளால் நான் குணமானேன் அப்படின்ட்டு அந்த வசனத்தை தான் நான் சொன்னேன்னா, என்னுடைய கடினமான சூழ்நிலை நான் அந்த வார்த்தையை தான் ஒரு பாஸ்டர் எனக்கு அந்த வசனத்தை சொல்லி கொடுத்தாங்க. என்னுடைய மீது நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு என்னுடைய அக்கிரமத்தை நொறுக்கப்பட்டார். அந்த இப்போ எனக்கு அவருடைய தழும்புகளால் அந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் படிங்க. இப்போ எனக்கு என்ன அந்த பதட்டமான சூழ்நிலையில் எனக்கு அந்த அது கூட வந்து சத்துருவானவன் அவ்வளோ நேரத்தில் அப்படி ஒரு போராட்டமான சூழ்நிலையை கொண்டு வந்துட்டான். ஆனாலும் தேவன் என்னை கைவிடவில்லை. நான் நினச்சேன், ஒருவேளை ஏதாவது நம்மளுக்கு உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, நம்ம எப்படி ஒரு சோர்வோடு காணப்படுதுமே, இன்றைய தினம் நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு நினைத்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தேவன் என்னை இரவு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்ல தூக்கத்தை கொடுத்தார். பார்த்தீங்களா, தேவன் அவர் எவ்வளோ நல்லவர். சடிதினியாக மரணத்துக்கு நம்ம ஒருபோதும் ஒப்பு கொடுக்க மாட்டார். அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிடாத தேவன். நமக்காக வாக்கு கடங்காத பெரும் மூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதனால் அவரை நம்ம எப்பொழுதும் என்ன செய்யணும், நம்ம ஏதாவது துன்பம் வரும்போது நம்ம என்ன செய்யணும், அவரை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். அவர் நம்ம மேல் எப்பொழுதும் கண்ணோக்கமாய் காணப்படுகிறார். கண்மணி போல உன்னை காப்பேன் என்று சொன்ன தேவன் அவர் காக்கிறவர தேவனாக இருக்கிறார். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ண தேவன் அவர் உண்மையுள்ள தேவன். அவர் ஒருபோதும் நம்மை இந்த பொல்லாத பிசாசின் கைக்கு நம்மை ஒப்புவிக்கவே மாட்டார். அந்த யோகு பாருங்க, அவ்வளோ சூழ்நிலை அவன் உயிர் மேலே உனக்கு அதிகாரம் கிடையாது என்று தேவன் சொல்லியிருந்தார். அவன் எந்த சோதனை கொடுத்தாலும் அந்த உயிர் மேலே அவனுக்கு அதிகாரம் கிடையாது. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரங்களில் இருக்குது. நம்முடைய சத்துருக்கள் கைகளுக்கு நம்மை விடுவித்து காய்க்கிற தேவன் அவர் தான். சங்கீதம் 91 அதிகாரத்தை பாருங்கள். உன்னதமானவரின் அறிவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அதே போல் தேவன் நம்மை அவருடைய நிழலில் வைத்து நம்மை காக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த உலகத்தில் போராட்டங்கள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு, நிந்தனைகள் உண்டு, வியாதிகள் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனாலும் தேவன் நம்மை அதிலிருந்து காக்கிறவராய் காணப்படுகிறார். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த நேரத்தில் நமக்கு ஏன் இப்படி வருகிறது என்று அதனால் நம்ம பயந்து போயிடக்கூடாது. அவன் பயப்படுத்துகிறவன், அவன் பொய்யனும்
பொய்யனுக்கு பிதாவுமாய் காணப்படுகிறான். அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் என்ன செய்வான்? நம்மளை பயப்படுவது போல காணப்படுவான். ஆனால் அவன் வந்து பாதாளத்தில் தள்ளப்பட்டவன். அவனால் ஒன்றுமே நம்மை செய்ய முடியாது. அந்த இயேசுப்பா வந்து என்ன சொல்லியிருக்காங்க? சங்கீதம் 91:11 வசனத்தை பாருங்கள். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பு மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். எவ்வளோ அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம நடக்கும்போது பாதைகளில் நம்ம இடராதபடிக்கு அவர் தூதர்களை கொண்டு நம்ம நினைச்சுவார், காத்திடுவார். நம்ம விசுவாசிக்கணும். அவரை விசுவாசிக்கும் போது தேவன் நம்மை காக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதே போல் நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி நம்ம நினைச்சுவார். அவர்கள் தூதர்கள் வந்து நம்ம நினைச்சுவாங்க, நம்மளை அவர்கள் கரங்களில் ஏந்தி நம்மளை தூக்கி கொண்டு அவர்கள் நினைச்சுவார்கள், ஏந்தி கொண்டு போவார்கள். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? எந்த சூழ்நிலையிலையும் நம்ம பயப்படவே கூடாது. நான் கூட இந்த மண்ணில் நம்ம தேவனுடைய கரத்தினால உருவாக்கப்பட்டவங்க. நம்ம வந்து பெரிய இதெல்லாம் ஒரு பெரிய பலசாலிலாம் கிடையாது. ஆண்டுடைய சித்தத்தில் அனுதினபடி அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோம். நம்மளால பெரிய தைரியவான்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் ஜீவிக்கிறதுனா ஆண்டுடைய சித்தத்தின்படி தான் நம்ம அவருடைய பலப்படி தான் நம்ம வாழ முடியும். நம்ம கர்த்தரில் பலப்படும் போது தான் நம்ம பலமாக இந்த உலகத்தில் காணப்பட முடியும். மற்றபடி நம்முடைய சொந்த காலில் நம்ம பணமோ எதுவுமே நம்மளை ரசிக்காது. ஒருவேளை பணம் இருக்குது, நான் எதையும் சாதித்து விடலாம் என்று நினைக்க முடியாது. அந்த பயத்தை நிப்பாட்டுறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரம் நம்ம இருதயத்தின் பயத்தை எடுக்க முடியும். என் கணவன் இறந்த நாட்களில் நான் 1.5 வருடங்காலமாக ரொம்ப பயத்தின் முடியல காணப்பட்டேன். அப்போ அந்த நேரத்தில் தேவன் என்னை கரம் பிடித்து என்னை மட்டும் 13 வருடங்களாக என்னை காத்து வழி நடத்தி வருகிறார். நேற்றைய தினத்தில் என்னன்னு தெரியல, எனக்கு அந்த பொல்லாத சத்துருவானவன் அந்த மனிதனுக்கு நான் ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு திரும்பி வரும்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம ஒருவேளை ஆண்டவரை பற்றி சொன்னால் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துடுமோன்னு நீங்கள் பயப்படாதுங்க. நான் எனக்கு வந்திருக்கிறது நான் முடிச்சு, அதுக்காக நீங்கள் வந்து பயந்துடாதுங்க. அப்படியே பயமுறுத்துற மாதிரி சொல்கிறாங்களா அப்படின்னு நினச்சிடாதுங்க. ஏன்னா தேவன் நம்மை காய்க்கிறவர். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் இல்லை. மத்திய 10ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் சரீரத்திலே மாத்திரம் கொல்லுகிறவர்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க. நம்ம ஆத்மா அந்த உலகத்தில் நம்ம வாழிக்கிறோம். ஒருவேளை மனிதனுக்கு அவன் என்னமோ செய்திருவானோ, அந்த உலகத்தில் நம்மளை யாராவது நம்மளை எதுவும் பண்ணிடுவாங்களோ, நமக்கு எதுவும் கெடுதல் தீயும் பண்ணிடுவாங்களோ, நம்ம என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. ஏன்னா தேவன் நம்மை காக்கிறவராக கண்டுபிடிக்கிறார். நம்ம ஆத்மாவையும் இந்த சரீரத்தையும் அழிக்க வல்லவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அவருடைய சித்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்முடைய ஆத்மாவை எடுக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. கர்த்தருக்கு மாத்திரம்தான் அந்த ஜீவனை கொடுப்பதும் ஜீவனை எடுப்பதும் கர்த்தருக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்குது. அவருடைய சித்தம் இல்லாமல் நமக்கு ஒன்றும் நேரிடாது. அந்த பாருங்கள், ஒரு காசுக்கு 2 அடைக்கலம் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாயினும் தரையிலே விழாது. பார்த்தீங்களா? உங்கள் தலைமையிலெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அதனால் பயப்படாதீர்கள். அநேக அடைக்கலம் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். இயேசுப்பா என்ன சொன்னாங்க? அநேக அடைக்கலான் குருவி, அதை விட நீங்கள் மேலாக விசேஷர்களாக இருக்கிறாங்க. அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையில் நம்ம முடியில் ஒரு சின்ன ஒரு மயிறு கூட நம்ம அது வந்து என்ன செய்யாது? அவருடைய சித்தம் இல்லாமல் விழாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? கலக்கங்கள் வருகின்ற நேரத்தில், பயம் நம்மளுக்கு சூறாவளி போல வருகின்ற நேரத்தில் இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட அந்த தேவனை நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். அவர் நமக்காக வைராக்கியமும் உள்ள இதோடு அவர் என்ன செய்தார்? வாஞ்சியோடு அவர் நமக்காக பிதாவிடத்தில் பெருமூச்சோடு வேண்டுதல் பண்ணி கொண்டு இருக்கிறார். எந்த சூழ்நிலை நம்மை கைவிடாத தேவன் அவர் ஒருவர் தான். ஒருவேளை நம்ம வழியில் நடந்து போயிருக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு மயக்கமோ அல்லது ஏதாவது ஒரு பயங்கரமோ ஒரு கல் தட்டி நம்ம விழுந்துட்டோமா, அதாவது ஏதாவது ஒரு ஆபத்து நேரிட்டாலும், ஒருவேளை நம்ம சொந்தக்காரங்க தூரத்தில் இருப்பாங்க, நம்ம அண்டை வீட்டுக்காரர்களும் தூரத்தில் இருப்பாங்க.
அந்த நேரத்தில் நமக்கு யாருமே தெரியாதவங்க இருப்பாங்க. ஆனாலும் தேவன் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை துன்பதும் இல்லை. அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல்களை 40 வருடம் அவர் என்ன செய்தார்? கண்ணின் மணி போல ஒரு தகப்பன் தோளில் சுமந்தது போல சுமந்து அவர்களை அத்தனை லட்சம் மக்களை சுமந்து கொண்டு சென்றார். அதே போல் இந்த அவர்களுக்கு காலையில் அவங்களுக்கு வெயில் அவங்க மேலே பற்றக்கூடாதுன்னு என்ன பண்ணார்? அவர்களுக்கு பகலில் மேக சம்பத்தை கொண்டு வந்தார். இரவில் வந்து பிள்ளைங்க பயந்துடக்கூடாது. அந்த வனாந்திரங்களில் காட்டான்கள், அதுக்கப்புறம் பெரிய மோசமான மிருகங்கள், பயங்கரமான ஊழையிடுதல். நம்ம பாருங்கள், மழை காலங்களில் நம்ம இருக்கும்போது தவளை சத்தம்லாம் கேட்கும். சில நேரங்களில் காடுகளில் காட்டு வழியாக போகும்போது நிறைய அபாயகரமான மிருகங்களின் சத்தம் கேட்கும். சும்மா நடமாடுகிற இடத்துல அப்படி இருந்ததுன்னா அந்த வனாந்திரத்தில் நரி அப்படி பொல்லாத மிருகங்களுடைய எல்லாம் காணப்படும். படு சர்ப்பங்கள், அந்த விஷ சந்துகள்லாம் காணப்படும். அப்படிப்பட்ட இடங்களில் தேவன் அந்த அவாந்திர வெளியில் அவங்களால ஒதுங்க கூட இடம் கிடையாது. அப்படிப்பட்ட இடங்களில் தேவன் நினைச்சதால் இரவு நேரத்தில் அக்னி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு காணப்பட்டார். ஒரு பொல்லாப்பும் நேரிடாதபடி அவர்கள் அநேக தரம் முறுமுறுத்தாங்க. கர்த்தர் அவ்வளோ வல்லமை செய்தானோ அவரை முறுமுறுத்து அநேக நேரத்தில் என்ன செய்தாங்க? விலகி போனாங்க. அப்படி இருந்தாலும் தேவன் என்ன செய்தார்? அவர்களை காத்து வழிநடத்தி கொண்டு போனார். அவருடைய வஸ்திரங்கள் என்ன செய்யல? பழமையாய் போகல. அவருடைய காலில் உள்ள பாதரட்சியின் வாறு என்ன செய்யல? அறுக்கப்படலை. அவர் அவ்வளவாய் நேர்த்தியாய் அவர்களுக்கு தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தார். உணவுக்காக வானத்திலிருந்து மண்ணா அவர்களுக்கு பொழிந்தது. அவரை அருளமாக நடத்தினார். அப்படி இருந்தும் அந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தாங்க? அந்த மோசே ஆண்டவருடைய கற்பலகை அவருடைய நியாயப்பிரமாணத்தை வேண்டதுக்காக மலைக்கு போயிட்டு அவர் திருப்பி 40 நாள் வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு என்று ஒருவேளை தேவன் அவரை அடித்து கொன்று போறவோ என்று நினைச்சவர்கள் அவங்க கையில் அந்த காதுகளில் போட்டிருந்த பொண்ணு ஆபரங்களை என்ன செய்தாங்க? கலத்தி அவங்க என்ன செய்தாங்க? ஒரு பொண்ணு கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணி அவர்கள் அதை தொழுதார்கள். அது நிமித்தம் தேவன் அவர்களை கடிந்து கொண்டார். அப்பொழுது மோசே கீழே இறங்கி வரும்போது அதை பார்த்து என்ன செய்தார்? அவருக்கு வேதனை ஆயிடுச்சு. அப்போ ஜீவ புஸ்தகத்திலேருந்து என்னுடைய பெயரை என்ன செய்யணும்? கிறுக்கி போட்டு அந்த கோபத்தில் அந்த ஜனங்கள் பண்ண அந்த இதை பார்த்தோன்னா மோசி அந்த கற்பலையை உடைத்து அப்படி கீழே போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் தேவனை அந்த மக்களுக்கு அந்த வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி அதை பாருங்கள் என்று சொல்லி அதுக்கப்புறம் அநேக பேர் அந்த நேரத்தில் அந்த வாதியினால் மறித்து போனாங்க. அப்போ அந்த இந்து கூட நம்ம கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிற நம்ம எத்தனையோ நம்முடைய கிறிஸ்தவர்கள் கூட அநேகர் நினைச்சுதாங்க வீட்டில் ஏதாவது வந்துட்டுனா நம்ம கிறிஸ்தவர்களே இருக்கிறவங்க நினச்சிருந்தாங்க. நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம், அந்த இடத்துல அந்த ஆள் நல்ல நம்ம நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் சொல்லுதா, நீங்கள் அங்கே போங்க என்று சொல்லுகிறார்கள். அப்போ அவங்க என்ன செய்தாங்க? அந்த உலக பிரகாரமான அந்த வைத்தியர்கிட்ட போய் என்ன செய்தாங்க? ஆலயத்துக்கு வராங்க, நல்ல ஆண்டவரை தேடுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்தாங்க? இங்கே கோயிலுக்கு வந்து நல்ல ஜெபம் பண்ணுற மாதிரி இருக்குது, வேதத்தை வாசிக்குது, பின்னாடி யாருக்கும் தெரியாது என்று நினைத்து வைத்தியர்களை நாடி திரிகிறார்கள். அப்போ அந்த வைத்தியர்களை நாடி தேடுகிறவர்களுக்கு வேதனை தான் பெருகும். ஒருபோதும் தேவன் அவர்களுக்கு என்ன செய்ய மாட்டார்? அவரை மாத்திரம் நம்புகிற பிள்ளைகள் தான் அவர் என்ன செய்வார்? அடைக்கலமும் கோட்டையுமாய் காணப்படுவார். இந்த சிலவங்க என்ன செய்வாங்க? வைத்தியர்கிட்ட போய் அவன் சொல்லிக்கிறபடியெல்லாம் என்ன செய்வாங்க? கேட்டு அவன் என்னெல்லாம் செய்ய சொன்னான்னு அவனுக்கு அவனுக்கு நிறைய பணத்தை கொடுத்துட்டு இனிமேல் நல்லா சரியாயிட்டு அவன் எல்லாத்தையும் கட்டிட்டான், எல்லா கட்டுகளையும் கட்டிட்டான், இனிமேல் நமக்கு ஒன்றும் செய்யாது என்று தைரியத்தோடு இருப்பார்கள். தேவனும் கட்டுகளை அரிக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். இல்லையா? தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நம்முடைய பாரங்களையும் கட்டுகளையும் அறுத்து அவர் போடுகிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அதை நினச்சிக்கோங்க. இந்த உலக பிரகாரமான அந்த வைத்தியனால இன்னுமே ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் அந்த சொல்லுவான், எல்லாம் ஆயிட்டு நம்ம போங்க அப்படின்ட்டு. அவன் ஏதாவது கையினால் செய்யப்பட்ட விக்கிரகங்களுக்கு முன்பாக நின்று அவன் என்ன செய்தான்? எல்லாம் பண்ணுவான், எல்லாம் முடிஞ்சிட்டு நீங்கள் போங்க, என்ன ஒன்றும் செய்யாது என்று சொல்லுவான். ஆனால் அது திருப்பி 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 அந்த புல்லாத பிசாசானவன் அநேக பிசாசுகளை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடுவான். அதை நினைத்து கொள்ளுங்கள். நான் இப்போ சமீபத்தில் ஊருக்கு போகும்போது, நான் ஊர் பேரை சொல்ல விரும்பலை, கிறிஸ்தவர்கள் இருக்கிற ஊர் தான். அந்த ஊரில் எந்த விதமான மற்ற மதத்தர்கள் கிடையாது, ஒரே கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் உண்டு. அந்த இடத்துல நான் ஒரு ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த ஊர் சந்தி முக்கில்
வந்து அந்த மண் பாண்டங்களில் அந்த சோறு கஞ்சி, பழைய கஞ்சி, அப்புறம் என்னெல்லாமோ இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு இலையில என்னெல்லாமோ நிறைய சாப்பிடுகிற பொருள்கள்லாம் வைத்து தடிங்காய் வச்சு அதை ரெண்டாக வெட்டி அதில் என்னமோ பூஜை பண்ணி அதில் சந்தியில் மூளை முக்கில் என்னமோ முச்சந்தின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த முச்சந்தியில் இருக்குது. அப்போ அந்த ரிக்ஷா ஓட்டிகிட்டு போன அந்த மகனும் ஒரு கிறிஸ்தவர் தான். அவர் சொன்னார், ஏக்கா பார்த்தீங்களா, இந்த ஊரில் நம்ம எல்லாருமே கிறிஸ்தவங்களாக தான் இருப்போம், ஆனாலும் இந்த ஊரில் இந்த பார்த்தீங்களா அப்போது அதுலேயும் ஒரு கல்லை இருக்கான் பார்த்தீங்களா. எல்லாரும் நான் சொல்லலை, அதுலேயும் ஒருத்தன் இருக்கான். அந்த ஒருத்தன் இருக்கிற மக்கள் நிச்சயமாக கெடுப்பான். ஆனாலும் என்ன சூழ்நிலையும் தேவனை அவனை ஒருபோதும் அவனையும் நேசிக்கிற தேவனாய் தான் காணப்படுகிறார். ஆனால் அநேக நாட்களாக அவன் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு நாள் தேவன் அவனை நிச்சயமாக தண்டிப்பார். தாமும் அந்த இதில் போய் விடுறதும் இல்லாமல் மற்றவங்களையும் நீங்களும் வாங்க, நான் அந்த ஆள்கிட்ட போனால் நல்லாச்சு அப்படின்வாங்க. நம்ம பிள்ளைகள் ஒழுங்காக படிக்கலை, சாப்பிடலை, பிள்ளைகள் அடிக்கடி வியாதி வருது, நம்ம பிள்ளைகளுக்கு வந்து பிசாசு சில நேரங்களில் பிசாசு பிடித்து அந்த பிள்ளைகள் அலக்களிக்கப்படுது. நீங்கள் தேவனிடத்தில் மன்றாடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு ஜெபத்துக்கு நிச்சயமாக செவி கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் தூதர்களை கொண்டு நம்மை காய்க்கிற தேவனாக இருக்கிறார். அவர் அதை நிச்சயமாக நீங்கள் நம்புங்க. அவர் ஒருபோதும் அந்த பிசாசு கைக்கு நம்மளை நிச்சயம் மாட்டார், ஒப்படைக்கவே மாட்டார். நல்ல ஜெபம் பண்ணுங்க. அந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்க. என்னுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு என்னுடைய அக்கிரமத்தை அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு குணம் ஆக்கினே அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். இந்த வசனத்தை சொல்லுங்க. அந்த வசனத்துக்கு முந்தின சக்தி எதுவும் கிடையாது. அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாக்கப்பட்டோம். அது நினைங்க. வீணா நம்ம பிள்ளை நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, பிள்ளைக்கு பொல்லாத பிசாசு பிடிச்சி அடிக்கலிக்குதா, பிள்ளை ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, ஒரு வீட்டில் ஒரே கஷ்டமாக இருக்குது, ஒரு நிம்மதி இல்லை, வீட்டுக்குள்ளே போனால் ஒரே போராட்டமாக இருக்குது, என் மனைவி என்னை பார்த்தோன்னே ஒரு கெச்சிக்கிற சிங்கம் போல் என்னை பார்க்குறா, அதே போல் கணவன் மனைவி சந்தோஷம் கிடையாது, ரெண்டு பேரும் பிரிஞ்சு காணப்படுதாங்க, மகன் விட்டு மருமகன் தூர போயிட்டா, மகளை விட்டு மருமகன் தூர போயிட்டான். இதெல்லாம் ஒரு செய்வனையாக தான் இருக்கும். ஒருவேளை யாராவது நமக்கு விரோதமாக ஏதாவது வைத்திருப்பார்களோ என்று அந்த வில்லி சுனி வைக்கிறவனை தேடி நீங்கள் போனீங்கன்னா இன்றே மனம் திரும்புங்க. அது தேவனுக்கு அருவருப்பானது. பில்லி சுனியும் அது வந்து தேவனுக்கு அருவருப்பானது. ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகள் அதை நோக்கி நம்ம நினைச்சக்கூடாது, போகவே கூடாது. நம்மை நேசிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன், நம்மை உண்டு பண்ணின தேவன், சகலத்தையும் உண்டு பண்ணினவர், வானத்தையும் பூமியையும் அதே போல் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள யாவற்றையும் உண்டு பண்ணின தேவன் நம்முடைய தேவன். அவர் நம்மை உண்டாக்கினவர், நமக்கு சுவாசத்தை கொடுத்த தேவன் அவர் மாத்திரம்தான். அவரால் மாத்திரம்தான் நம்முடைய ஜீவனை எடுக்கவோ கொடுக்கவோ அவருக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு. அதனால் நீங்கள் நினைச்சக்கூடாது. எக்காரணத்து கொண்டும் நான் வந்து உங்களை சொல்லலை, சில கருப்பு ஆடுகள் இருக்குது, அதை கொண்டு நான் இன்னைக்கு எனக்கு இந்த வாயில் இந்த வார்த்தை ஏன் வந்துச்சுன்னு எனக்கே தெரில. அதனால நான் உங்கள்கிட்ட சொல்லுறேன், எக்காரணத்தை கொண்டும் மனிதர்களை நாடி போகக்கூடாது. மனிதர்களை நாடி போகும்போது வேதனைகள் நமக்கு பெருகும். நல்ல மனிதர்களை தேடி போங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை தேடி போங்க, அவர்களோடு நீங்கள் ஐக்கியமாங்க. உண்மையாக கர்த்தரை தேடுகிறவர்களை நாடி அவர்களிடத்தில் கூடி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. 2 பேர் 3 பேர் ஜெபம் பண்ணி தேவன் நினைச்சதா நிச்சயமாக இந்த ஜெபத்தை கேட்குற தேவனாய் காணப்படுகிறார். அந்த எலியா வந்து கர்த்தாய் ஜெபம் பண்ணினார். அதே போல் தேவன் சொல்லியிருக்கிறார், உங்களில் யாராவது வியாதிப்பட்டால் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பிசாசை துரத்தவும் அதுக்கப்புறம் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் நமக்கு என்ன செய்யிருக்கார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஜீவனுள்ள நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை நமக்கு நெற்றியில் தேவன் நினைச்சிருக்கிறார், தரித்திருக்கிறார். நமக்கு தெரியாது, ஆனால் பிசாசுக்கு தெரியும். இவன் தேவனுடைய பிள்ளை, அவன் நம்மளை பார்த்தோன்னே என்ன செய்வான், ஓடி போயிடுவான். அவன் நம்மளை பார்த்தோன்னே அவனுக்கு நிற்க முடியாது, அவன் என்ன செய்வான், அப்படி அவனுக்கு பேசப்பட முடியாது. அவன் நம்மளை கண்டவுடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். தேவன் அப்படி தேவன் நம்ம மேலே ஒரு முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். அதனால எக்காரணத்தை கொண்டு எவ்வளோ பயங்கரமான அந்த கடலில் அந்த கப்பலில் தேவன் போகும்போது சீசர்கள் பயந்தாங்க. அப்போ தேவன் ஒரு வார்த்தை தான் சொன்னார், இறையாதே அமைதலாக இருக்கு. உடனே அந்த சமுத்திரத்தின் அலைகள் அந்த பெருங்காற்றை நினைச்சிட்டு அமைதலாயிற்று. அதே போல் நம்ம குடும்பத்தில் ஏதாவது பொல்லாத சத்துரு நோய் அடிக்கடி வருதா,
நம்ம வீட்டில் ஏதாவது விவசாயம் பண்ணும்போது அதில் ஒரு நன்மை கிடைக்கலையா? அதே போல் நம்ம குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு உள்ள ஒற்றுமை இல்லையா? அதே போல் நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கா? வேலை இல்லையா? வேலைக்கு ஒழுங்காக போக முடியலையா? வேலையில் சத்துரு கண்ணு வைக்கிறானா? நீங்கள் உங்கள் வேலை நல்லா செய்கிறான், அவனை எப்படியாவது கையை காலம் முடைக்கிடணும், அவனுக்கு வேலை செய்ய விடாமல் ஆக்கிடணும் அப்படின்னு வியாதியை கொண்டு வந்திருக்கானா? தேவனை நோக்கி பாருங்கள். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அது தேவன் இஸ்ரவேலுக்கு ஒரு விதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு ஒரு விதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒரு விதமான குறி செலுத்தலும் இல்லை என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அவரை மாத்திரம் நோக்குங்க. அந்த ஆபிரகாம் பாருங்க, அந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி முதிர் வயதாயிற்று. அந்த யாருக்கு, அந்த சாராளுக்கு அந்த சிறுவர்களுடைய வழிபாடு நின்று போயிட்டு சரீரம் செத்தவுள்ளவை ஆபிரகாமும் காணப்படுறான். அந்த சாராளும் முதிர் வயதாயிற்று. அவளுக்கு எல்லாமே இனிமேல் குழந்தை பிறப்பதற்கு சாத்தியமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை தேவனுடைய வாக்குப்படி அவங்க 75 வயசில் சொல்லுது, 25 வருஷம் அவங்க காக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ தேவன் அவர்களுக்கு வாக்கு பற்றின தேவன் அவர்களுக்கு அந்த குழந்தையை கொடுத்தார். குழந்தையை கொடுக்கும்போது அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த பெற்ற நேரத்தில் அந்த குழந்தை வளர்ந்துருக்கும்போது தேவன் ஒரு நாள் எரிச்சிருக்காரு, நான் காண்பிக்கிற அந்த மலைக்கு போய் அந்த மோரியா தேசத்துக்கு போ, அங்கே ஒரு மலையை காண்பிப்பேன், அந்த மலையில் போய் என்ன செய்ய உன் மகனை பலியிடுன்னு சொல்கிறாரு. உடனே அவன் என்ன செய்தான், விசுவாசத்தின் தகப்பன் அல்லவா, உடனே அவர் என்ன செய்தார், தேவனுடைய கட்டளை கீழ்பட்டு பலியிட போகிறாரு. அப்போ பலியிட போகும்போது அவருடைய மகன் சொல்கிறாரு, அப்பா பலியிடுறதுக்கு ஆடு எங்கே என்று தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிறார். அப்போது மகனை கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஈசாக்குடைய கையில் என்ன செய்யுது, அந்த விறகுகள் வச்சுருக்காரு. இவர் தன் கையில் கத்தி வச்சுருக்காரு பலியிடுறதுக்காக. அந்த வேலைக்காரர்கள்ட்ட சொல்கிறாரு, அந்த நீங்கள் இங்கே இருங்க, நானும் என் மகனும் போய் ஆண்டவரை தொழுது கொண்டு திரும்ப வருவோம் என்று அவருக்கு எவ்வளோ நம்பிக்கை பாருங்க. அதே போல் தேவன் அந்த முள்ளில் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டை காமித்தார். நீ உன் மகனை உன் சேஷ்ட புத்திரனை பலியிடாதே, உனக்கு ஒரு ஆட்டை காமித்தார். அப்போ அந்த ஆட்டை பலியிட்டு அவங்க 2 பேரும் என்ன செய்தாங்க, வராங்க. அதே போல் லோத்து அந்த லோத்தும் காலத்தில் அந்த மக்களுடைய அக்கிரமங்கள் ரொம்ப பெருகிட்டு, அந்த நேரத்தில் தேவன் என்ன செய்தார், அந்த தூதர்களை கொண்டு அனுப்புகிறார். அனுப்பி என்ன செய்தார், லோத்துவை அந்த சோதோம் பட்டணத்துலேருந்து அவர் என்ன செய்தார், நீ சீக்கிரத்தில் வெளியே வாங்க அப்படின்னு, அந்த உனக்கு மருமகளாவது உனக்கு யாராவது வேறு யாராவது உன் உறவினர்கள் இருக்காங்களா, இந்த நேரமே நீ சொல்லி நாளைக்கு தேவனை அழிக்க போகிறார். அப்போ நேரம் அதிகமானோடனே அந்த லோத்துவை தூதர்கள் என்ன செய்தாங்க, அப்படி கரத்தை பிடித்து லோத்தினுடைய 2 மகளையும் அவளுடைய மனைவியையும் லோத்தையும் பிடித்து என்ன செய்தாங்க, அந்த சோதோம் குமாரை விட்டு வெளியே தள்ளி கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு போகிறாங்க. தூதர்களை அனுப்புகிற தேவனாய் காணப்படுகிறார். விசுவாசிகளா, நமக்காண்டி தேவன் தூதர்களை வைத்திருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும், தூதர்கள் ஆண்டோடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் எந்த நேரத்திலையும் ஆண்டோர் கட்டளையிட அவர்கள் என்ன செய்வார், உடனே தூதர்கள் அவருடைய கட்டளைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார். கோடான கோடி தூதர்கள் இருக்காங்க. அவரை துதித்து பாடி மகிழ்ந்து கலிகுறுகிற தூதர்கள் இருக்காங்க. அப்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. தேவன் நமக்காக தூதர்களை வைத்திருக்கிறார். அதுக்காக தூதர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. தேவன் சொல்லியிருக்கிறார், அந்த தூதர்களை விட நமக்கு சற்று தான் நம்மளை என்ன செய்திருக்கிறார், தேவன் நம்மளை சற்று தான் அவர்களோட நம்மளை மகிமை குறையாக இருக்குது. மற்றபடி நம்ம என்ன செய்யக்கூடாது, தூதர்களை நம்ம வணங்குவர்களாக காணப்படக்கூடாது. நமக்காண்டி தூதர்களை என்ன செய்யக்கூடாது, தேவன் வைத்திருக்கிறார். அதனால நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எந்த நாள்லேயும் நம்மளுக்கு ஒரு பயம் வந்துச்சா, நம்மளுக்கு ஒரு சோதனை வந்துச்சா, நம்மளுக்கு ஒரு திகில் வந்துச்சா, ஒரு விதமான அது எப்படி சொல்லணும்னு தெரியாது, அப்பேற்பட்ட போராட்டம் வந்துச்சா, உடனே நம்ம கத்தி அலறி எல்லாரையும் என்ன செய்யக்கூடாது, கூப்பிடக்கூடாது. கர்த்தர் மேல் விசுவாசமாக இருக்க வேண்டும். அவர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதில்லை, தூங்குகிற தேவனே இல்லை. அவர் எப்பக்கத்திலும் நம்மளை சுற்றி நெருக்கி அவருடைய கரங்களில் நம்மளை இறுக்கி அணைத்து நம்மளை காத்து வழிநடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த கோழி குஞ்சுகளை எப்படி செட்டைகளை மறைவில் வைத்திருக்கோம், அதே போல் நம்ம காய்க்கிற தேவன் அவர் இருக்கிறார். நம்மளுக்கு எந்த குறைவு இருந்தாலும் அவரிடத்துல நம்ம சொல்லணும்.
உலக பிரகாரமான மனிதன்கிட்ட நம்ம சொல்லும்போது அது நல்ல காரியமாகவும் சொல்லுவாங்க. சிலவங்க நம்முடைய அந்த தேவனுடைய கட்டளை விட்டு நம்ம அது தூரம் போகிறதுக்காக கூட சிலவங்க ஐடியா சொல்லுவாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய கட்டளைகளை அவருடைய வேதத்தை நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். தேவன் நம்மை காய்க்கிறவராக இருக்கிறார். இந்த இப்போ கூட பாருங்கள், அந்த 91ஆம் சங்கீதத்தில் அந்த 11ஆம் வசனத்தை பாருங்கள், உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இந்த வசனம் பிசாசு கூட நல்லா தெரிஞ்சுட்டு பாருங்க. அவன் என்ன செய்தான், அந்த ஏசப்பாவை அந்த 40 நாள் வனந்தரத்தில் அவர் உபவாசம் இருந்து இரவும் பகலும் அவர் உண்ணாமல் தண்ணி குடிக்காமல் உபவாசம் இருந்து அவர் உபவாசத்தை முடித்த உடனே அவன் என்ன சொல்லுதான், நீ இந்த கல்லுனால அப்பத்தை உண்டு பண்ணி சாப்பிடுன்னு சொல்லுதான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுதான், உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தூதர்கள் உன்னை கையில் ஏந்தி கொண்டு போவார்கள், பாதம் கல்லில் விட்டாதபடிக்கு உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். இந்த வசனத்தை அவன் என்ன சொன்னான். அந்த பிசாசுக்கே தெரியுது இந்த வசனம் தேவன் அவர்களுடைய தூதர்களை வைத்து நம்மை காப்பார் என்று. ஆனால் நமக்கு தெரியுதா, தெரியல. அதனால் அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும், நமக்காக தூதர் பட்டாளமே இருக்குது. அதனால் தேவன் நம்மை ஒருபோதும் மனிதனுடைய கைக்கோ பொல்லாத பிசாசினுடைய கைக்கோ நம்மை ஒருபோதும் நம்மை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அவர் சொட்டைகள் மறைவில் வைத்து காக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் அவரிடத்தில் நம்ம ஜெபிப்போமா, ஜெபிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இயேசப்பா, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. கடந்த நாளில் கூடப்பா காத்தீர் தகப்பனே, நீர் எப்போதும் காய்க்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. நீர் எங்களை நேசிக்கிற தேவனப்பா. எங்களை ஒருபோதும் ஆண்டவரே நீர் கைவிடுகிற தேவன் அல்லப்பா. ஒருவேளை தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் ஆண்டவரே நானும் நீ சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறேன் தகப்பனே. சரியானவர் கற்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்கிறது போல அது அவள் இறங்காவிட்டாலும் நான் உனக்கு இறக்கம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறப்பா. தாய் உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன். சரியானவள் தன் கற்பத்தின் பாலனை வெறுப்பாளோ, அவள் வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிற தோப்பனே. உன் தகப்பன் உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை சிநேகிப்பேன் என்று சொல்லியிருக்கிற தோப்பனே. ஒருவேளை இந்த உலக பிரகாரமான தகப்பனும் தாயினும் எங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் நீர் எங்களை காண்கிற தேவனாக இருக்கிற தோப்பனே. ஐசப்பா, இஸ்ரவேலை காத்த தேவன் நீர் இன்றும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறபடியா நன்றி தோப்பனே. தூதர் பட்டாளத்தை எங்களுக்காக வைத்திருக்கிறப்பா. ஒருவேளைப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் தோப்பனே, மனிதனுடைய அந்த பொல்லாத கிரியை நிமித்தம்ப்பா ஏதாவது ஆண்டவரை செய்வினை கோளாறு, ஆண்டவரை பில்லி சுனி கட்டுகள், பிசாசின் போராட்டம் இருந்ததா இந்த நேரத்தில் தவப்பனே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலப்பா கடிந்து கட்டுகிறேன் தவப்பனே. பொல்லாத பில்லி சுனி ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவனை கடிந்து கட்டுகிறேன். அப்புறமாய் போ, பிள்ளைகளை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் இல்லை, அதை அறிந்து கொள். என் தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். வானமும் பூமியும் சகல அவையிலும் அவருக்கே உரியது. சகல அதிகாரத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அன்று அப்போஸ்தலருக்கு கொடுத்த வல்லமையை எங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். சகல நோய்களையும் தீர்க்கவும், சத்துருனுடைய வல்லமையை மேற்கொள்ளவும், பிசாசுகளை துரத்தவும் எங்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். அதை அறிந்து கொள். பொல்லாத பிசாசை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையோ, பிள்ளைகளுடைய குடும்பத்திலேயோ, பிள்ளைகள் மேலேயோ, பிள்ளைகளுடைய சொத்துக்களின் மேலேயோ, பிள்ளைகளுடைய படிப்பின் மேலேயோ, பிள்ளைகளுடைய ஞானத்தின் மேலேயோ, பிள்ளைகளுடைய எல்லைகளிலோ நீ நுழையதுக்கு உனக்கு அதிகாரமே கிடையாது. நீ பிள்ளைகளை பயமுறுத்துறதுக்கு உனக்கு அதிகாரமே கிடையாது. பிள்ளைகள் வீட்டை சுற்றிலும் தேவனுடைய ரத்தம் இருக்க, அதை அறிந்து கொள். பிள்ளைகளுடைய வீட்டை சுற்றிலும் அவருடைய கோட்டை இருக்க, அதை அறிந்து கொள். தேவனுடைய நிழல் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க, அதை அறிந்து கொள். அதனால் நீ பிள்ளைகளை அணுகுறதுக்கு உனக்கு ஒரு போதும் உனக்கு அதிகாரம் கிடையாது. பாதை கூடாரத்தை அணுகாது என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், திகை வேண்டாம். நீங்கள் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று அவரை மாத்திரம் நேசியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். கலங்காதே, பயப்படாதே, திகையாதே, உன் தேவன் உன்னுடனே இருக்கிறார். இந்த வசனத்தை பிடித்து கொண்டு தேவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை நிச்சயமாய் பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த அருமையான நேரத்திலையும் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் ஏசப்பாவுடைய கரத்தில் வைக்கிறப்பா. பிள்ளைகளோடு போராடுகிற எந்த அந்தகார இருளின் ஆவிகளும் பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடி பார்த்துக்கொடுங்க. ஆண்டவரே ஏசப்பா, ஒரு கூட்டமாக எங்களை நீ வைத்திருக்கிறப்பா. உடைய ஐசப்பா, உடைய அக்னி மதிலில் வைத்து எங்களை காத்துக்கொள்ளுங்க. உடைய கிருபைகளை வைத்து எங்களை கொடுக்கொடுங்க. ஏசராஜா, உடைய வெளிச்சம் எங்களை நடத்திட்டப்பா. ஆண்டவரே நானே வழியும்
வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய கால்களுக்கு ஆண்டவரே தீபமாய் நீங்கள் காணப்படுங்கப்பா. எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாய் நீங்கள் காணப்படுங்கப்பா. எல்லாவற்றையும் மாற்றியப்பா சந்தோஷத்தை எங்களுக்கு தாருங்கப்பா. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் அன்று சொன்னீரே தகப்பனே. உமக்கள் கலிகூர்ந்து மயில கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரும் வராது. ஆமென், ஆமென், ஆமென்.